ஐ என் தேவதை படைத்தான் இறைவன் உன்னையே மலைத்தான் உடனே அவனை அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது என் வெளி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி வீட்டிட்டும் மென்மேனி விரைவினில் வந்து கலந்திடு விரல் படாமல்ல கனிக்கோடு உடல் மட்டும் இங்கு கிடக்குது உடன் வந்து நீ உயிர் கொடு பல்லவன் சிற்பிகள் வந்து பண்ணைய சிற்பத்தில் வந்து பெண்ணின வந்தது இன்று சிலையே பல்லவன் சிற்பிகள் வந்து பண்ணிய சிற்பத்தில் வந்து பெண்ணின வந்தது இன்று சிலையே உன்னன் அழகுக்கு இல்லை ஈடு என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். சரு இங்கே இருக்க விடிஞ்சா கல்யாணம் கொஞ்ச நேரமா தூங்கி முடிக்கலாம்ல இப்படியே வேலை செஞ்சிருந்தீங்கன்னா கல்யாணத்துல தூங்கி விழுந்துட்டு இருப்ப வந்துட்டான் அவ புருஷன் இவனுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் என் பொண்ணறைய சுத்தி வர்றான் தேடி எடுப்பான் மாசரோ கொஞ்ச நேரமா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் ஏங்க நீங்க தூங்க வேண்டியதானே கல்யாணம் என்ன எனக்கு நடக்க மாதிரி கல்யாணம் விடிஞ்சாங்கறிய எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போய் தூங்குங்க இந்த வாரேன் என்ன வேலை சரோ என்கிட்ட சொல்ல நான் செய்யறேன் இந்த மொட்டை வழக்கம் போல பாடிட்டு இருக்கான் அவனை தூங்க போய் சொல்லிட்டு வாரேன் அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார் நீ வாசரோ வீட்டுக்கு வரதுக்குலாம் இங்க என்ன பிராக்டிஸ் வேண்டி கிடக்கு நீங்க போங்க அவன் தலையில தபேல வாசிச்சிட்டு வாரேன் ஏ மொட்டை சொல்லுங்க மன்னர் சொல்லுங்க நீ வீட்டுக்கு போடி தானே இங்க எதுக்கு உனக்கு பேதி இருக்குது சாப்பிட்டியா இல்லையா அங்கன்னு பாடிட்டு கேக்கு மன்னர் மண்டபத்துல ஒரு வாரமா படுத்துட்டு காலையில இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போறேன் வீட்டுக்கு போயிட்டு ஓயாம வர முடியாது பொண்டாட்டி புருஷன்களும் வீட்டை மூடிட்டு தூங்கி இருப்பாங்க அதனால நான் மண்டபத்திலே தங்கிக்கிறேன் மன்னர் ரொம்ப அவசியம் தான் மன்னர் அவசியம் தான் சரி இங்கே தங்கிட்டா ஒரு ஓரமா படுத்து தூங்கிட்டு போண்டி தானே அது என்னங்க வந்து பாடிட்டு இருக்குது மன்னர் தூங்குறதுக்கு தான் போனேன் அப்படி இந்த பக்கம் வந்தேனா மேடையில ஒரு பூ பூத்திருக்கத பார்த்த உடனே தானா பாட்டு வந்துருச்சு மன்னர் இங்க ஒரு பூ தான் பூத்திருக்கு போல நிறைய தான் பூத்திருக்கு அதுவும் பிளாஸ்டிக் பூ ஒரு பூ பூத்திருக்கு அதை பார்த்துட்டு ஒரு பாடிட்டாராம் ஒழுங்கா மரியாதை போய் தூங்கி சொல்லிட்டேன் இனி பூவை பார்த்து பாடினேன் புண்ணாக்கு பார்த்து பாடினேன் ஏதாவது பாட்டு பாடி தெரிஞ்சா மண்டை உடைச்சி அதுல பிளாஸ்டிக் பூவை நட்டு போடுவேன் உங்க கையால நட்ட பிளாஸ்டிக் பூ கூட செடியாக மாறும் ஏடா அந்த கடப்பாரிய குத்தி நோண்டிபடி ஐயோ நான் போறேன் மன்னர் தூக்கம் வருது பேதி எடுப்ப மொட்டை வீட்ல பார்த்தாதான் பாடி உயிரை எடுக்கான் மண்டபத்துல என் புருஷன் முன்னாடி பாடிட்டு இருக்கான் இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே புருஷன் இல்லாம இருக்கும்போது பாடியானி பார்த்தா என் புருஷனை பார்த்து பார்த்தா அதிகமா பாடிட்டு தெரியும் ஏனி பாடட்டும் மண்டை உடச்சி மாவளட்டி ஏத்திபடி ஏக்கா எதுக்கு இப்ப அவசரமா என் மகளோட ரூம்க்கு வர சொன்னீங்க இப்ப வரங்கனாதான் காலையில கல்யாணத்துக்கு அவன் மகன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்க்கா பணத்தை கல்யாணம் முடிஞ்ச உடனே தந்துரியும் அது இல்ல ஆனந்தி வேற ஒரு முக்கியமான விஷயம் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமேக்கா அவ்வளவு அவசரமா ஆமா ஆனந்தி ரொம்ப அவசரம் அதுக்கு தான் நீ தனியா பேசிட்டு வான்னு சொன்னேன் என்ன விஷயம்க்கா சொல்லுங்க ஆனந்தி அந்த மீன்காரி இருக்கால்ல ஆமா அவியலுக்கு என்னக்கா அவ அப்புறம் அந்த குடுமி போட்ட பிள்ளாவ அம்மகாரி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு
கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்க்கா. எதுக்குக்கா அந்த பிள்ளையோட வாழ்க்கை இப்படி கெடுக்கணும்னு நினைக்காவ? பாவங்க என் மக, அவளுக்கு வேற இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நானே இந்த கல்யாணத்தை கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நாளைக்கு கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டுக்கு இன்னைக்கு இந்த உண்மை தெரிய வந்தா என்னக்கா நடக்கும்? மக கல்யாணமே நின்னு போயிருமேக்கா. அப்புறம் அவளை யாருக்கா கல்யாணம் பண்ணிப்பா? இந்த ஊருக்கே தெரிஞ்சிருமே. நானே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி இந்த விஷயத்த வச்சிருந்தேன். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருமேக்கா. அப்புறம் என் பிள்ளை யாருக்கா கல்யாணம் பண்ணுவா? ஆனந்தி,
ஏ மீன்காரி, இதுக்குதான் இவளங்க சேர்க்க மாட்டேன்னு சொன்னேன். பாத்தியா, அதுக்குள்ள பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கா. சாமி பிள்ளை சொல்றது கொஞ்சம் தெளிவா கேளுங்களா. என்னைய அந்த ரூபி பிள்ளை அடிச்சது உண்மை வானரு. அது மட்டும் இல்ல, எங்க அம்மையா அவ அடிச்சது உண்மை, முற்றிலும் உண்மை. ஆனா அவ திருடவிய நினைச்சு அடிச்சேன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, உங்க மாமியார் ரவியெல்லாம் அவகிட்ட தான் அடி உதெல்லாம் வாங்கி இருக்காவ. சும்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன்னு உங்ககிட்ட சொல்லி ஏமாத்திட்டு இருக்காவ. அந்த ரூபிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டணும். அதனால எங்க கூட வாங்க, அவளை போய் எழுப்பி செக் பண்ணுவோம். இங்க பார் குடுமி, நீ இப்படி சொன்னியேதான் நானே எங்க அம்மையை போய் அவளை எழுப்பி செக் பண்ணிட்டோம். அந்த பிள்ளைக்கு ஒரு குறையும் இல்ல, நல்லா தான் இருக்கா. எங்களை அடிக்கவும் இல்ல கடிக்கவும் இல்ல. நான் சொல்லி வாடரு, அந்த பிள்ளைக்கு நிஜமாவே ஏதோ பிரச்சனை இருக்கு. தயவு செஞ்சு இதை நம்புங்க. மத்த விஷயம் மாதிரி இல்ல, இது ரொம்ப சீரியஸ். உங்க தம்பி வாழ்க்கையே வேற வாடரு. வாடர் ரவியலே, மத்த எல்லா விஷயத்திலும் நீங்க அறிவாளியா தான் இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்துல நீங்க முட்டாளாயிராதன்னு சொல்லிட்டேன். அந்த ரூபி சாரி கிடையாது, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. தயவு செஞ்சு எங்க கூட வாங்க, இப்ப எழுப்பி அவளை செக் பண்ணிடுவோம். அதுக்கு வரவாதே உண்மை எது பொய் எதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்புங்க. சரோஜாக்கா, நாங்க அந்த பிள்ளைட்ட அடி வாங்கியிருக்கோம்க்கா. எப்படிலாம் பறந்து பறந்து அடிச்சா தெரியுமா? வலி தாங்கவே முடியலக்கா. உங்க தம்பியும் அப்படி அடி வாங்கினா கண்டிப்பா தாங்கிட மாட்டாரு. அதுக்காக தான்க்கா சொல்றோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்கக்கா. இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ரூபியோட ரூம் வரைக்கும் எங்க கூட நீங்க வரணும், அவளை வந்து எழுப்பணும். எழுப்பி அவ எப்படிலாம் அடிக்கிறாங்கறத நீங்க பார்க்கணும். இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்தணும். ஏய் சரி, அவளை எழுப்பி டெஸ்ட் பண்ணணும், போதுமா? தயவு செஞ்சு எங்க கூட வாங்க, அவளை எழுப்பி பாப்போம். அவ மட்டும் உங்களை அடிக்கலன்னு வச்சுக்கிடுங்களா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். நான் சொன்ன மாதிரி உங்களை அடிச்சிட்டானா இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. சேகருக்காக தான் நான் இவ்வளவுக்குள்ள சொல்லிட்டு இருக்கேன், வாங்க போவோம். ஏ குடுமி, நீனும் இந்த மீன்காரியை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கனால ஒரே ஒரு சான்ஸ் தாரேன். இப்ப போய் நான் அவளை எழுப்பி பாப்பேன். எழுப்பி சாதாரண என்கிட்ட என்ன நீன்னு கேட்டான்னு வச்சுக்கியா, கொண்டை வறுத்து குழம்பு வச்சு இந்த கல்யாண வீட்டுக்கே ஊத்தி விடுவேன். நீங்க குழம்பு வைங்க இல்ல குருமா வைங்க, அத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. வாங்க முதல்ல என் கூட அந்த ரூபியை போய் முதல்ல எழுப்புவோம். வந்து தோலை எழுப்புவோம். அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, சும்மா அது இதுன்னு வேணும்னே கிளப்பி விடியல்வே. இப்படி பிரச்சனை கிளப்பாக்காத அந்த மண்டபத்திலே தங்கி பாடுவேன்னு நினைக்கேன். போய் எழுப்பி பாத்துட்டோம். அதுக்கு வர